வணக்கம். திருவாசக வரிகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான செயல் நம்ம எல்லாரும் செய்யறதுக்கு பழகிக்கணும். அதாவது மனசு சில நேரங்களில் ரொம்ப சஞ்சலத்துக்கு உள்ளாகி வழியே கிடைக்காத மாதிரி எல்லா கதவும் மூடின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப மனசுடைஞ்சு போகாமல் நிதானமாக நாம் எங்கே இருக்கிறோமோ இருந்த இடத்துலையே ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடி இறைவனை நினச்சி தியானம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை திறந்ததுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஆற்றல் கிடைச்சா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாம் எதுக்கு வழி தேடினமோ அது ரொம்ப எளிதில் அடையக்கூடிய வகையில் நமக்கு தானாக வந்து அமையும். இதை செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இதில் இருக்கிற உண்மை புரியும். வாங்க திருவாசக வரிகளை கேட்போம். திருவாசகம், திருவண்டப்பகுதி, திருச்சிற்றம்பலம். எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ளச் செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட வரையுற கேதக் குட்டம் கையற ஓங்கி இருமுச் சமயத்து ஒருபே தேரினை நீர்நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயிடை பருகித் தளர்வொடும் அவப்பெருந்தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வான பேரியாற்று அகவையின் பாய்ந்தெழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்துச் சுழித்து எம் பந்தமாக் கரைபொருது அலைத்திடித்து. அதாவது இறைவனோட அருள் வந்து சிறு துளியாக வந்தாலும் கூட அது ஒரு பெரும் வெள்ளமாகி மலை போன்ற பாவங்களையெல்லாம் அழித்து அலைபாயும் நம்மளுடைய மனசை கட்டுப்படுத்தி ஆன்மாவை வழி நடத்தி கடைசியில் என்ன பண்ணோம், பெரும் வெள்ளம் போல் வந்து எல்லா பந்தங்களையும் உடச்சி விடுது. நாம் இறைவனை தேடுறோன்னு நினைக்கிறோம், ஆனால் உண்மையில் இறைவனோட அருள் தான் நம்மை முழுசாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசகர். அடுத்தடுத்த வரிகளை அடுத்தடுத்த பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.